இப்பொழுது நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது 2:30 கரண்ட் போச்சு. இப்ப இந்த தெருவுல டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனை, ஓவர்லோடு. 2:30 கரண்ட் போயிடுச்சு, ஆட்சி பாத்தீங்களா அப்படின்னு. இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அதிமுக ஒரு இணைப்பு விழா இப்பதான் நடந்துட்டு இருந்துச்சு. என்ன ஒரு இணைப்பு விழா, நாங்க ஆரம்பத்திலிருந்து பதிவு பண்ணிருக்கோம். 90% அதிமுகவுடைய தொண்டர்கள் இணைந்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் இணைந்து அதனுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள் வரும் பொழுது, இளைஞர்களும் பெண்களும் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அதிமுக நிர்வாகிகள் சேர்ந்தவர்களும் சேர்ந்து நீங்களும் வரும் பொழுது நம்மளுடைய அடுத்த குறிக்கோள் பை எலெக்ஷன், அதுக்கப்புறம் முக்கியமான குறிக்கோள் உள்ளாட்சித்துறை தேர்தல். ஏன் அந்த உள்ளாட்சித்துறை தேர்தலை முக்கியமா நம்ம பண்றோம் அப்படின்னா, ஆட்சி மாறிடுச்சு. நிறைய இடத்துல சொல்றாங்களே காட்சி மாறல அப்படின்னு சொல்றாங்களே. இப்பொழுது நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது 2:30 கரண்ட் போச்சு. உடனே பத்திரிகையாளர்கள் சொல்லுவாங்க 2:30 கரண்ட் போயிடுச்சு, ஆட்சி பாத்தீங்களா அப்படின்னு. 30 வருஷத்துடைய நிர்வாக தோல்வி, 30 நாள் ஆயிருக்கு. இபி டிபார்ட்மெண்ட்ல போனா 50% ஆள்களே கிடையாது. அமைச்சர் நிர்மல்குமார்களுடைய பேட்டிகளை பாருங்க. நேற்று கூட பார்த்துட்டே இருந்தேன். என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது சொல்றாரு 50% எம்ப்ளாய்மெண்டே இல்லை. திமுக நிர்வாகம் அப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை. 1,00,000 பேர் இருந்தானா 50,000 பேர் இருக்காங்க. அப்ப இன்னும் ஆயிரக்கணக்கான பேருக்குள்ள வேலைக்கு அமர்த்தப்படணும், நிறைய இடத்துல இல்லை. அறப்போர் இயக்கம் மிகப்பெரிய ஊழல் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நம்ம பாக்குறோமே, ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே போலிகளா வாங்கப்பட்டிருக்கு. நிலக்கரி கொள்முதல் ஒரு கிரேடுக்கு பில்ல போட்டு அண்டர் வேல்யூல கிரேடு கம்மியா வாங்கி டாலர்ல கொள்ள அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அறப்போர் இயக்கம் அப்பப்ப பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஊழல்னால அதுக்கப்புறம் நீங்க சோலார்ல ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா 1 மெகாவாட்டுக்கு இத்தனை லட்சம், தெர்மல் ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தா இத்தனை லட்சம் 1 மெகாவாட்டுக்கு. அப்படி இபி டிபார்ட்மெண்ட ஒழித்து பிரைவேட்ல அதிகமா விலை கொடுத்து வாங்கி லட்சக்கணக்கில் இன்னைக்கு கடனாக்கி 30 நாள்ல எப்படி சரி செய்ய முடியும்? இது மக்கள்கிட்ட நாங்க பணிவன்போடு கேட்கிறோம். அப்ப இதுக்கான திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் நேற்று கூட மீட்டிங் நடந்துச்சு. இப்ப இந்த தெருவுல டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனை, ஓவர்லோடு. வரும்போதே அட்ரஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் மாத்திட்டு இருக்காங்க. இங்க ஜெனரேட்டர்ல ஓடுது. அப்ப என்ன மாதிரி பிரச்சனைகளை தமிழக வெற்றி கழகம் எதிர்நோக்கிட்டு இருக்கு? மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.